பிறக்க போகிற உங்கள் குழந்தை வெயிட் கம்மியாக பிறக்குன்னு பயப்படுறீங்களா? அந்த பயம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்கிற ஃபுட் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியான வெயிட்டில் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா எக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவு எக்கு நீங்கள் உங்கள் டயட்டில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் திங் பார்த்தோன்னா ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃபிஷ்ஷை முடிஞ்சால் வீக்லி ட்வைஸ் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இதெல்லாமே உங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ முடிஞ்சளவு இந்த பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, வால்நட் அண்ட் தென் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் என்னென்ன சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சளவு உங்கள் ப்ரெக்னென்சியில் இந்த ஃப்ளாக்ஸு, பம்கின், சன்ஃப்ளவர் இந்த டைப் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வந்து பன்னீர் முடிஞ்சால் அதை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா டாக்டர்ஸ் ஒரு சில பேர் உங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.